வணக்கம். இந்த போர் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்த ஆர்வம் ட்ரெய்லர் முடியும் போது கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. அந்த டேரக்டருடைய பேரை பார்த்தேன்னா அதனால். ஏன்னா விஜய் நம்பியார் நல்ல டேலண்டடான ஆள் தான். டெக்னிக்கலாக செம்ம சவுண்டு, அவர் கிராஃப்ட் என்னன்றது புரிஞ்ச ஆள். மணிரத்னமுடைய அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, மணி சார் கண்ணி அப்படின்னு தான் சொல்லணும் அவரை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு டேரக்டர். பட் அவருடைய முந்தைய 2-3 படங்கள் நான் பார்த்துருக்கேன். அது டெக்னிக்கலாக பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு கண்டென்ட் வைஸ் என்ன பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. அதனால் சரி, டெக்னிக்கலாக இந்த படமும் நல்லா தான் இருக்குது, என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். தியேட்டரில் படத்தை மிஸ் பண்ணிட்டு ஓடிடியில் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் விஜய் நம்பியாரை பற்றின என்னுடைய அபிப்பிராயத்தை மதிச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போர் பாண்டிச்சேரியில் ஒரு காலேஜ். அந்த காலேஜோடைய சூப்பர் சீனியர் அர்ஜுன் தாஸ், சக சூப்பர் சீனியர் டிஜே பானு, அர்ஜுன் தாஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி சஞ்சரான் எல்லாரும் அதே காலேஜெல்லாம் படிக்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை முடியலங்கிறதுனால இன்னும் அவருக்கு கிராஜுவேஷன் ஆகலை, டிகிரி கிடைக்கல. ஸோ அதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. அது இல்லாமல் அந்த காலேஜ் விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லைங்கிறதுனால அங்கேயே சுற்றிட்டு இருக்காரு. இது இல்லாமல் தனியாக ஒரு கஃபேவோ ரெஸ்டாரண்ட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்பப்போ இந்த ஆல்டர்னேட் வெஹிக்கிளில் இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காரு. இன்னொரு சூப்பர் சீனியரான டிஜே பானு பாஸ் அவுட் ஆகிட்டாலுமே கூட கேம்பஸில் மாணவர்களுடைய உரிமைக்காக போராடணுன்றதுனால குரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அந்த காலேஜுக்கு ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணுறாரு காளிதாஸ் ஜெயராமன். வந்த நாள்லேருந்தே அவருக்கும் சீனியர்ஸுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் அவருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் ஆல்ரெடி ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது. 2 பேரும் ஒரே போர்டிங் ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் அர்ஜுன் தாஸை மீட் பண்ணும்போது உனக்கும் எனக்கும் பகை தான், அதுக்காக நான் கணக்கை தீக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி சவால் விட்டே இருக்காரு காளிதாஸ் ஜெயராமன். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த காலேஜில் ஒரு எலெக்ஷன் ஒன்று வருது. அதில் பவர் ஹங்கிரியாக தெரிகிற ஒரு கேரக்டர், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிற, கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஹீரோயின், காஸ்டிசம்க்கு எதிராக போராடுற ஹீரோயின், இன்னும் நிறைய விஷயங்கள் கலந்து கட்டி இடியாப்பத்துக்கே சவால் வர ரேஞ்சில் சிக்கலாக போய் முடிகிற கதை தான் இந்த போர். இந்த போர் ஆரம்பிக்கிறது நீ இதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பில்லை. இந்த படத்தில் காளிதாஸ் ஜெயராம் தான் தி பர்ஃபார்மர். இன்னும் ஒரே பிரச்சனைனா அவரை காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டரில் ஒத்துக்க முடியல. அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்டாக நினச்ச யாரையுமே காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு ஒத்துக்க முடியல. பட் அந்த சின்ன நெருடலை தாண்டி வந்துட்டீங்கன்னா காளிதாஸோடைய பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிசப்டிவாக தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ஸ்க்ரீனில் வரும்போதெல்லாம் ஜெனுவனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டே இருக்கும் இல்லையா. அந்த விஷயத்தை ரொம்ப நல்லா கேரி பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு காளிதாஸ். உடம்பு நல்லா ஏற்றி பயங்கர ஆக்ஷன், அடாவடியான எக்ஸென்ட்ரிக்கான பிஹேவியரும் நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன். அர்ஜுன் தாஸோடைய பேஸ் வாய்ஸ்னாலேயோ என்னவோ இந்த படத்தில் வசனங்கள்ங்கிறது அவருக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. படம் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மோடில் தான் இருக்காரு. காளிதாஸ் கேரக்டர் அளவுக்கு இவருடைய கேரக்டர் சிறப்பாக எழுதப்படலனாலுமே கூட ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். தான் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம், தான் லவ் பண்ணுற பையன் இன்னொரு பக்கம், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வராமல் எப்படியாவது சமாதானம் பண்ணணும் தவிக்கிற அந்த சீன்ஸில் கவனிக்க வைக்கிறாங்க சஞ்சனா நட்ராஜன். ஏன்னா நிஜ லைஃப்லையும் நம்ம காலேஜில் இந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுற பாசிஃபைங் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அதை ரொம்ப எக்ஸாக்டாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. காலேஜ் போராளியா டிஜே பானு ஒரு சில இடங்களில் அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் உறுத்துது. பட் கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் கன்வின்சிங்காகவே அவங்க புல் ஆஃப் பண்ணிடுறாங்க. நெகட்டிவ் கேரக்டரில் அமிர்தா வீணடிக்கப்பட்டிருக்காங்க. அர்ஜுனோட ஃப்ரெண்டாக வர தேவ், பானுவோட ஃப்ரெண்டாக வர ஸ்ரீதேவி, காளிதாஸ் ஆரம்பத்தை ஃப்ளர்ட் பண்ணுற ஸ்ரீமா, கிருபாங்கிற கேரக்டரில் வரவர், பாலாங்கிற கேரக்டரில் வரவர்னு எல்லாருமே கொஞ்சம் சுமாராக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலுமே கூட எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சிருக்காங்க. டெக்னிக்கலி அகைன் ஒரு பிரில்லியண்டான ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணியிருக்காரு இயக்குனர் விஜய் நம்பியார். சைக்கடெலிக்கான அந்த மூட், வைப்ரண்டான கலர்ஸ், பறந்து படம் பிடிக்கிற ட்ரோன், கதைக்கு அவசியமே இல்லைனாலுமே கூட கிளைமேக்ஸில் நல்ல ட்ரை அப்படின்னு பாராட்ட வைக்கிற அந்த சிங்கிள் ஷாட் மாதிரி தெரிகிற அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸ்னு கேமரா டிபார்ட்மெண்ட் கலக்கியிருக்காங்க. திடீர்னு வர பாடல்கள் மாண்டேஜா இருந்தாலுமே கூட படத்துடைய ஃப்ளோவை பாதிக்குது தான். ஆனால் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக ஹோல்ட் பண்ணி தாங்கிறது இந்த படத்துடைய பின்னணி இசை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவ்வளவு க்ரௌடடான ஒரு பிளாட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலையில ஒரு மாதிரி நம்ம கையை பிடிச்சி கைட் பண்ணி கூட்டு போய் நம்மளை அப்பப்போ தட்டி எழுப்புறது படத்துடைய பின்னணி இசை தான். நைஸ் ஒர்க். அக்னி நட்சத்திரம்ல வர மாதிரி 2 ஹீரோக்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற ரைவல்ரி, ஆயுத எழுத்துல வர மாதிரி காலேஜ் கேம்பஸ்ல நுழையிற அரசியல்னு இதில் ஆரம்பிச்சு இந்த படத்துடைய கேரக்டரைசேஷன்ஸ், வசனங்கள், ஸ்டேஜிங், கேரக்டர்ஸோட பேர்னு நிறைய இடங்கள்ல த்ரூ அவுட் தன்னுடைய குரு மணிரத்னத்துக்கு ஹோமாஜ் கொடுத்திருக்காரு இயக்குனர். இப்படிலாம் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ஓகே, ஆனா மணிரத்னம் ஃபிலிமோகிராஃபிலேயே நிறைய நல்ல படங்கள் இருக்கு. அதுல இருந்து ஒரு கியூ எடுத்துக்கலாம், அதை ஏன் பண்ணலங்கிறது புரியல. இந்த படத்துல நடக்கிற சம்பவங்கள், காமிக்கப்படுற விஷயங்கள், படத்துடைய இந்த எலிமெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்களை புரியல தான் முடியணும். டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே எல்லாம் ரொம்ப போலியா அந்நியமாவே தெரியுது. ஏதோ ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் இருக்கு போல இருக்கு இந்த உலகம். இது எந்த மாதிரியான உலகம், எந்த மாதிரியான காலேஜ், இந்த மாதிரி காலேஜ் எங்க இருக்கு, இதுல யார் சீனியர், யார் ஜூனியர், யார் சூப்பர் சீனியர்லாம் எப்படி இன்னும் காலேஜ் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, காலேஜில் இருக்கிற முக்கியமான டிசிஷன்ஸ்க்குலாம் எப்படி சூப்பர் சீனியர்லாம் இன்னும் பங்கெடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய கன்சர்ன்லாம் எதுக்கு கேட்கறாங்க, எதுவுமே நமக்கு புரியல. அது எப்படி அந்த காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மூணை தொட்டது யாருங்கிற ரேஞ்சில் ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலாகவே சுத்திட்டு இருக்காங்க. அந்த காலேஜில் சீக்கிரட்டா கஞ்சா தோட்ட தான் வச்சிருக்காங்களா, எப்படி அவங்களுக்குள்ளே ஈஸியாக அந்த ட்ரக் படலிங்லாம் ரொம்ப கேஷுவலாக நடக்குது. தென் யாருக்காவது அடிப்பட்டாலுமே கூட என்னதான் மெடிக்கல் காலேஜுங்கிற மாதிரி சொன்னாலும்
அங்கே யாருக்கும் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்காம எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க எல்லாரையும். அது ஏன் எதுவுமே புரியல. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் இந்த படத்துடைய கோர் ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறதே புரியல. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, எல்லாத்துலேயும் வாய் வச்சு எதையுமே சரியா சாப்பிடலன்னு இல்லையா, அந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதையுமே அழுத்தமாகவும் சொல்ல, எதுவும் சுவாரஸ்யமாகவும் இல்லை. ஆக்சுவலாக எது மெயின் கதை எது கிளைக்கதைன்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல படம் முடிகிற வரைக்குமே இந்த கான்ஃபிளிக்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஸ்டோரியை குக்கப் பண்ண மாதிரி தான் இருக்கு. சரி, ஜஸ்ட் இதை மட்டும் ரைவல்ரி மட்டும் பேசினா ரொம்ப ஃபிளாட்டாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணி தான் தேவையில்லாமல் அந்த காஸ்டிசம், ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப், செத்து போன சீனியர்னு எல்லாம் சொல்றாங்க. எதுவுமே ஒர்க் ஆகல. இதுல சாப்டர் வைஸா வேற அந்த கதையை நரேட் பண்றாங்க. அதோடைய பர்பஸ் என்னங்கிறதும் புரியல. ஒரு மாண்டேஜ்ல லவ் வருது, தமிழ் சினிமால சகஜம் தான், அதை நம்பிடலாம். ஆனா ஒரே ஒரு மாண்டேஜ்ல காவிய காதல் ரேஞ்சுலாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கர சூப்பர்ஃபிஷியலான டயலாக் பேசுறாங்க. அது எப்படிங்கிறது புரியவே இல்லை. திடீர்னு காலேஜ் எலெக்ஷன் ஒரு மேட்டர் கொண்டு வராங்க. அந்த காலேஜ்ல ட்ரஸ்டியா இருக்கிற ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கணும், தன்னுடைய பொண்ணு தான் ஜெனரல் செக்ரட்டரியா செலக்ட் ஆகணுங்கிற மாதிரி அதுல ஒரு விஷயம் பிளே பண்ண ட்ரை பண்றாரு. சரி, இதுதான் ஒரு பிரச்சனை, இதுதான் ஃபோக்கஸ் போல இருக்கு, இதுல ஏதோ ஃபாலோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு மையல் அப்படின்னு ஒரு சாப்டர் ஓபன் பண்ணி ரெண்டு ஹீரோவும் லவ் பண்றதை மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல வர இஷ்யூல அவங்களுக்கே ஒரு சீரியஸ்னஸ் இல்லைன்னும் போது நம்மளுக்கு எப்படி சீரியஸா இருக்கும்? ஆரம்பத்தில் சஞ்சனா கேரக்டர் ஏதோ ட்ரக்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்கு. அது அர்ஜுன் தாஸ் தெரியாம சாப்பிட்றாரு, அவருக்கு மயக்கம் வருது. அந்த சீன் எதுக்கு வச்சிருக்காங்கன்றது நமக்கு புரியல. டிஜே பானு பாஸ் அவுட் ஆனாலுமே கூட திரும்பி அந்த காலேஜில் உட்காந்துட்டு என்ன போராடுறாங்கன்னு புரியல. மக்களுடைய மாணவர்களோட உரிமைக்காக போராடணும், அதெல்லாம் ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுறாங்க, ட்ரை பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த காலேஜில் அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு? அது ஏன் இன்னும் தீராம இருக்கு? அந்த எலெக்ஷன் தான் ஒரே தீர்வுனா அது எப்படி தீர்வா இருக்க முடியும்? அதே இவங்க வந்து அது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ட்ரை பண்றாங்கன்றதும் நம்மளுக்கு கிளியரா சொல்லப்படல. அதனால அந்த ஆஸ்பெக்டும் நம்மளுக்கு புரியல. ஒரு கேரக்டர் எலெக்ஷன்ல போட்டி போறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க பயந்து ஓடிடுறாங்க. நான் வரமாட்டேன், இனிமேல் எனக்கு வேணாம், அவனை ஒதுங்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்கலாம் போய் சமாதானம் பண்ணாலுமே கூட அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இதோட முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு திரும்பி அந்த கேரக்டர் கொண்டு வந்துடுறாங்க. எதுக்கு அவங்களுக்கு திடீர்னு அந்த மனமாற்றம் வந்துச்சு? எப்படி அவங்க வரலாம்னு முடிவு பண்ணாங்க? ஏதாவது கேடி சூப்பர் ஹிட் இரவு காட்சியில் பிகில் படம் பார்த்தாங்களா? அதையும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லவே இல்லையா? ஸோ அதுவும் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த காலேஜுக்கு டீன் ப்ரொஃபஸர்லாம் இருக்க மாட்டாங்களா? இருந்தாலும் அவங்க இதெல்லாம் பார்த்து சும்மாவே இருப்பாங்களா? இந்த போலீஸுங்கிறது கதைக்கு வாக்கா அதோட வசதிக்காக மட்டுமே வந்து போவாங்களான்னு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இந்த படம் பார்க்கும்போது வருது. கடைசியில் ஒரு விபரீதம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லா கேரக்டரும் டக்குன்னு சமாதானம் ஆயிடுறாங்க. அதுவும் பயங்கர போங்கா தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, ஆர்கானிக்காக ஃபீல் ஆகல. என்னன்னா ஒரு சில இடங்கள்ல இன்டர்கட்ல ஒரு ஆக்ஷனை காமிச்சு மெயின் சீனோட மூட கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியா கொஞ்சம் நல்லா இருந்தது. தென் அர்ஜுன் காளிதாஸ் மீட் பண்ற சீன்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா ஒரு இன்டென்சிட்டி, ஒரு டென்ஷன்றது இருக்கு. இதை தாண்டி என்னோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல இல்ல. மொத்தத்துல இந்த போருக்கு BORE தான் சரியான ஸ்பெல்லிங் என்பதை தெரிவித்துக் கொண்டு விமர்சனத்தை நிறைவு செய்கிறேன். படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் இல்ல, அது மைண்ட்ல இருக்கட்டும். இந்த ட்ரெய்லர் டைட்டில்லாம் பார்க்கும்போது போர், ரெண்டு கேரக்டர்ஸ் பெரிய ரேஞ்சில் ஏதோ பெருசா சொல்ல போறாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா, ரெண்டு கேரக்டர் ஸ்கூல் படித்த காலத்தில் அவங்க மெச்சூரிட்டியே இல்லாத போது, சிச்சுவேஷன் அவங்க கண்ட்ரோலில் இல்லாத போது நடந்த ஒரு விஷயத்தில் ஒரு கேரக்டர் கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணி பழி தீர்த்துக்குதுங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் அப்பப்போ வந்து இந்த போர் ஆரம்பிச்சது நீ தான், இந்த போருக்கு நான் காரணம் இல்லைன்ற மாதிரி போர்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது.